குட்டிக் கதைகள். புலியும் மானும். ஒரு காட்டில் ஒரு புலியும் மானும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அவை எங்கு சென்றாலும் ஒன்றாகவே திரிந்தன. ஏனைய மிருகங்கள் எல்லாம் இவை இரண்டையும் பார்த்து பெருமைப்பட்டு கொண்டன. ஆனால் இது குள்ள நரியாருக்கு மட்டும் பொறாமையாக இருந்தது. குள்ள நரியாரோ, எப்படியாவது இந்த புலியையும் மானையும் பிரித்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டியது. ஒரு நாள் புலியும் மானும் ஒரு குளத்தில் நீரருந்திக் கொண்டிருந்தன. அதை கண்ட குள்ள நரி குளத்திற்கு அருகே சென்று, புலியாரே புலியாரே, நீர் மானோடு இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்றீரே, உமக்கு வெட்கமாக இல்லையா? உமக்கு இருக்கும் வீரத்திற்கும் பலத்திற்கும் நீர் இந்த மானோடு நட்பு கொள்ளலாமா? ஒரு தகுதி வேண்டாமா என்று கிண்டல் செய்தது. அதற்கு புலியும், இதில் வெட்கப்பட என்ன இருக்கிறது? பாவம் மான், எவ்வளவு காலத்திற்குத்தான் அதுவும் என்னை கண்டு பயந்து ஓடுவது என்றது. இதை கேட்ட குள்ள நரியாருக்கு பொறுக்க முடியவில்லை. அவர், இந்த மானோ போகும் இடமெல்லாம் இருக்கும் புட்களை மேய்ந்து கொண்டே வருகிறது. உம்மால் அந்த புட்களை உண்ண முடியுமா? உமக்கு உணவு தேவையென்றால் நீர் விலங்குகளை தேடிச் சென்று வேட்டையாடித்தானே உண்ண வேண்டும். உம்மை தேடி தானாக உணவு ஒருபோதும் வராது. அதனால் இன்று இந்த மானை உமக்கு இரையாக்கிவிடும் என்றது. உடனே புலியும், நரியாரே, நீர் சொல்வது சரிதான். நல்ல யோசனை கூறியுள்ளீர். நான் பசித்தாலும் புல்லை தின்ன மாட்டேன். நீர் சொல்வது போல மிருகங்களை தேடிச் சென்று வேட்டையாடுவதும் எனக்கு சிரமமாகத்தான் உள்ளது. ஆனால் இன்று எனக்கு அந்த சிரமம் இல்லை. ஏனென்றால் எனது உணவே என்னை தேடி வந்துள்ளது என்று கூறி, என்னையும் மானையும் பிரிக்கவா பார்க்கிறாய் என்று குள்ள நரியின் மீது பாய்ந்து அதை கொன்று தின்றது. குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? ஒருபோதும் நாம் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. ஒரு நாள் அது நம்மையே கொன்றுவிடும்.